Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம், 10 லைன்ஸ் இருக்குது அந்த ப்ரோக்ராமில். 5th லைனில் ஒரு எரர் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் டெர்மினேட் ஆகி ட்ரேஸ்பேக் எரர்னு சொல்லி உங்களுக்கு என்ன எரரோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்போ 6th லைன்லேருந்து 10th லைன் வரைக்கும் நீங்கள் எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இருந்தால் கூட அந்த எக்ஸிக்யூஷன் வந்து எந்த இடத்துல, அதாவது 5th லைன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா எக்ஸாம்பிளில், 5th லைனில் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த ப்ரோக்ராம் வந்து இன்டரப்ட் ஆகி வெளியில் வந்துடுது, எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இதை தான் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எக்ஸெப்ஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ காமன் எக்ஸெப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்பில்ட் எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. 0 டிவிஷன் எரர் அண்ட் நேம் எரர். ஸோ 0 டிவிஷன் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரை வந்து நீங்கள் எப்போ வந்து 0வால் டிவைட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் ரைஸ் ஆகிற எரர் தான் 0 டிவிஷன் எரர். நேம் எரர், இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளரே பண்ணலை, பட் அந்த வேரியபிளை அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு மேனிப்புலேஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நேம் எரர் ரைஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய இன்பில்ட் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது பைத்தானில். ஓகே, ஸோ எப்படி வந்து அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரை எக்ஸ்பெக்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் அந்த எக்ஸெப்ஷனை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ எப்படி அப்படின்னா, எந்த கோடில் உங்களுக்கு எரர் ரைஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சஸ்பெக்ட் இருக்கோ அந்த கோடை ட்ரை பிளாக்கில் எழுதிடணும். எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்டு எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை பிளாக்கில் எதுவும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் எக்ஸெப்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இதோட சின்டாக்ஸ் பாருங்கள், ட்ரை கோலன், நீங்கள் சஸ்பெக்டட் கோடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எந்த கோடில் உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த கோடில் எரர்ஸ் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கோடை வந்து ட்ரை பிளாக்கில் போட்டுறணும். ஸோ இந்த ட்ரை பிளாக்கில் எதுவும் உங்களுக்கு எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸெப்டுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது மாதிரியும் நம்மளால் எழுத முடியும், ட்ரை எக்ஸெப்ட் எல்ஸ். ஸோ இந்த எல்ஸ் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை பிளாக்குள்ளே எந்த மாதிரியான எரர்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்ஸ் பிளாக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ ட்ரை பிளாக்குள்ளே உங்களுக்கு எதுவும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸெப்ட் பிளாக்கில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரை பிளாக்கில் எரர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்ஸ் பிளாக்கில் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எக்ஸெப்ஷன் வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஆஸ் இஎக்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம அஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி வேரியபிள்ஸும் நம்மளால் வந்து எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளரிங் மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸு. மோர் தென் 1 எக்ஸெப்ஷன்ஸை நம்ம சிங்கிள் லைன்லேயே எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுக்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம சஸ்பெக்டட் கோடில் மோர் தென் 1 எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா எக்ஸெப்ஷனையும் நம்மளால் ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து கொடுத்துக்க முடியும் எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃபைனலி பிளாக். ஸோ இந்த ஃபைனலி அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபைனலி பிளாக் எப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ட்ரை பிளாக்கில் உங்களுக்கு எரர்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸெப்ட் பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா? எரர் இல்லைன்னா எல்ஸ் பிளாக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னோம். இப்போ ட்ரை பிளாக்குள்ளே எரர் இருந்தாலும் சரி, எரர் இல்லைனாலும் சரி, ஃபைனலி பிளாக்கு கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நேம் எரர் வர மாதிரி நான் வந்து கோட் ரைட் பண்ணுறேன். ட்ரை கோலன் A இஸ் ஈக்குவல் டு 10 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், B இஸ் ஈக்குவல் டு 5. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டிவிஷன் கமா A டிவைடட் பை C except keyword. Print statementல the given variable is not declared. அதாவது நான் A and B ரெண்டு வேரியபிள் தான் கொடுத்துருக்கேன்.
இங்கே வந்து நான் a டிவைடட் பை b கொடுக்காம a டிவைடட் பை c கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லாத வேரியபிளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் இந்த இடத்துல எனக்கு எரர் ரைஸ் ஆகும். எரர் ரைஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் எங்கே வந்துடும்னு சொன்னோம், எக்ஸப்ட்டுக்கு வந்துடும். எக்ஸப்ட்டில் வந்து உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். இப்போ கண்ட்ரோல் என்டர், the given variable is not declared. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல ஆல்டர் பண்ணிடுவோம். b கொடுக்குறேன், a டிவைடட் பை b டிவிஷன் 2.0, 10 டிவைடட் பை 5 உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இதே இதில் வந்து நான் வேரியபிள் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட்டில், அது மாதிரி நான் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணுறேன். எக்ஸப்ஷன் as ex. இந்த இடத்துல நான் ex பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இங்கே அகைன் நான் வந்து எரர் வர மாதிரி கோடிங்கை மாற்றிக்கிறேன். கண்ட்ரோல் என்டர், நேம் c is not defined. ஸோ இந்த எக்ஸப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸப்ஷனை ex அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த ex-ஐ வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா c வந்துட்டு நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து ரைஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஓகே, இதுலேயே வந்து நம்ம இந்த இடத்துல b-ஐ வந்து 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இங்கே b கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர், இப்போ என்ன எரர் வந்திருக்கு பாருங்கள், டிவிஷன் பை எரர். ஸோ எனிதிங் பை 0 தான் இன்ஃபினிட்டி இல்லைங்களா, 10 டிவைடட் பை 0 அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 வந்துட்டு உங்களுக்கு டிவிஷன் பை எரர் இல்லைங்களா, அதனால் டிவிஷன் பை 0 எரர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வேரியபிள் இங்கே கொடுத்துருந்தோம். அதே மாதிரி எக்ஸப்ட்டில் மோர் தென் 1 எக்ஸப்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மல்டிபிள் எக்ஸப்ஷன் நம்ம வந்து கொடுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நான் இதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸப்ட்டுக்குள்ளே நேம் எரர் கமா 0 டிவிஷன் எரர். ஸோ இங்கே நான் கேப்ஸில் போட்டிருக்கிறதெல்லாம் கேப்ஸில் தான் போடணும், ஸ்மாலில் போட்டிருக்கிறது ஸ்மாலில் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இதில் நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே நான் நேமுக்கு n வந்து கேப்ஸில் போட்டிருக்கேன்னா கேப்ஸ் தான் போடணும், கே சென்சிட்டிவ்ன்றனால. வந்து கேப்ஸ்னால் கேப்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்மாலில் எழுதுனீங்கனாலும் எரர் தான். சரிங்களா? ஸோ இப்போ நேம் எரர் 0 டிவிஷன் எரர்னு சொல்லி மோர் தென் 1 எக்ஸப்ஷனை சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் சிங்கிள் எக்ஸப்ட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த பிளாக் ஆஃப் கோடில் மோர் தென் 1 எரர் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த எக்ஸப்ஷன்ஸு ஃபுல்லுத்தையுமே வந்து ஒரு லைன்லேயும் கொடுக்கலாம், இல்லைனா எக்ஸப்ட்னு கொடுத்து நேம் எரர்னு கொடுத்து அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, நெக்ஸ்ட் லைனில் எக்ஸப்ட்னு கொடுத்து 0 டிவிஷன் எரர்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, இங்கே வந்து நான் இப்போ ஜஸ்ட்டு எரர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். கண்ட்ரோல் என்டர், 0 டிவிஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ION. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேம் எரர்னால் நம்ம ஏதாவது நம்ம இங்கே வந்து டிக்ளேர் பண்ணாத வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நேம் எரர் ரைஸ் ஆகும். 0 டிவிஷன் எரர் வந்து எப்போ ரைஸ் ஆகும்னா 10 டிவைடட் பை 0. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு 0 டிவிஷன் எரர் ரைஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல எனக்கு 0 டிவிஷன் எரர் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ எரர்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் நான் கொடுத்த பிரிண்ட் மெசேஜ் என்னவோ அது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ மோர் தென் 1 எக்ஸப்ஷனை நம்ம எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துக்க முடியுது. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பாருங்கள். இங்கே சேம் லைனில் நேம் எரர் அண்ட் 0 டிவிஷன் எரர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை தனித்தனியாக பிரித்து இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நேம் எரர் வந்தால் எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரணும்னா வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்ட்னு வரணும். இன்கேஸ் 0 டிவிஷன் எரர் வந்தால் டிவிஷன் பை 0 எரர் அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் வந்து வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. அப்போ a டிவைடட் பை c இந்த இடத்துல எனக்கு எரர் ரைஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல தான் எக்ஸப்ஷன் வருது இல்லைங்களா, எரர் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல எரரை பார்த்தோன்னே உங்களுக்கு நேம் எரர். ஸோ கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸப்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுது. சரிங்களா? இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல பீன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஆர்டர் பண்ணி இப்போ நான் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், டிவிஷன் பை 0 எரர். ஸோ இந்த இடத்துல எனக்கு எரர் ரைஸ் ஆகிருக்கு.
ஸோ இந்த எக்ஸெப்ஷன் பார்த்தோன்னே கண்ட்ரோல் என்ன ஆகிடும், இது வந்து ஜீரோ டிவிஷன் எரர்ன்ற இன்பில்ட் எக்ஸெப்ஷன் இல்லைங்களா. கண்ட்ரோல் வந்து இங்கேருந்து இங்கே வந்துடும். இந்த எக்ஸெப்டுக்குள்ளே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது மட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடுது, டிவிஷன் பை ஜீரோ எரர் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஒரே சிங்கிள் எக்ஸெப்டுக்குள்ளேயே மோர் தென் ஒன் எக்ஸெப்ஷனையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து தனியாக ஒவ்வொரு எரருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும்னாலும் இந்த மாதிரியே நம்மளால் கொடுத்துக்க முடியும். இதுலேயே எல்ஸ் பிளாக் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, எல்ஸ். ஸோ அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். எல்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தேங்க்யூ. ஸோ இந்த எல்ஸ் பிளாக் வந்து எப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னேன், அதாவது இந்த ட்ரை பிளாக்குக்குள்ளே எந்த ஒரு எரர்ஸும் இல்லைன்னா மட்டும்தான் எல்ஸ் பிளாக்கில் இருக்கக்கூடிய கோடிங் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு 2 கொடுக்குறேன் சரிங்களா. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான எரர்ஸும் ரைஸ் ஆகாது இல்லைங்களா. அப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். டிவிஷன் என்ன வந்திருக்கு, 5 ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எல்ஸ் பிளாக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு சரிங்களா. அப்புறம் என்ன பார்த்தோம், ஃபைனலி பிளாக் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. கண்ட்ரோல் சி. இப்போ நான் இங்கே கொடுக்குறேன், இந்த இடத்துல ஃபைனலி கொடுக்குறேன். ஃபைனலி ஸோ மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸை ரிலீஸ் பண்ணுறது தான் சரிங்களா. இப்போ நான் ஃபைனலி பிளாக்கில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், பாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைனலி பிளாக் வந்து உங்களுக்கு எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னேன், இந்த ட்ரை பிளாக்குக்குள்ளே எரர்ஸ் இருந்தாலும் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரை பிளாக்குக்குள்ளே எரர்ஸ் இல்லைனாலும் ஃபைனலி பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா. எல்ஸ் பிளாக்குக்கும் ஃபைனலி பிளாக்குக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எல்ஸ் பிளாக்னா உங்களுக்கு எரர்ஸ் இல்லைனா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரை பிளாக்கில் எரர்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபைனலி பிளாக்கு கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் இருக்குது இல்லைங்களா. அப்போ எரர்ஸ்ன்ற மெசேஜும் டிஸ்பிளே ஆகும், அதே மாதிரி பாய் அப்படிங்கிற மெசேஜும் டிஸ்பிளே ஆகும். இப்போ கண்ட்ரோல் என்டர். இப்போ இதில் எரர் இல்லைன்னா எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு, இது வருதா, அதாவது பாய் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துலையும் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன், இல்லைனா ஜீரோ டிவிஷன் எரர் வந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பி கொடுத்துட்றேன். இப்போ வந்துருச்சிங்களா. ஸோ எரர் இருந்தாலும் உங்களுக்கு ஃபைனலி பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, எரர் இல்லைனாலும் ஃபைனலி பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.